ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் கண்ணன் பூஜித்த கணநாதன் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 78லேருந்து ஆரம்பிக்கிறது. கேள்வி பதில் கதைக்குள் கதை. புராணங்களில் இப்படித்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்வதாகவே விருத்தாந்தங்கள் வரும். எல்லா புராணங்களுமே ஜெனரலாக நைமிச்சாரண்ய முனிவர்களின் கேள்விகளுக்கு சூதர் பதிலாக சொன்னவைதான். அது தவிர ஒவ்வொரு புராணமும் பர்டிகுலராக ஒருத்தர் கேள்விக்கு பதிலாக இன்னொருத்தர் சொன்னதாகும். திருஷ்டாந்தமாக பாகவதமும் சூதர் நைமிச ரிஷிகளுக்கு உபதேசித்துதான் என்றாலும் அதை குறிப்பாக பரீட்சித்துக்கு உபதேசித்த சுகாச்சாரியாளின் வாக்கிலேயே நாம் பெற்றிருக்கிறோம். இதிகாசங்களான ராமாயண மகாபாரதங்களை பார்த்தால் வால்மீகி மகரிஷி சகல உத்தம குணங்களும் நிறைந்திருக்கிறவன் யார் என்று கேட்க அதற்கு பதிலாக நாரதர் ராமச்சரித்திரத்தை சொன்னதாகவும், அப்புறம் அதை வால்மீகி ஸ்ரீமத் ராமாயண காவியமாக்கி லவகுசர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அந்த 2 குழந்தைகளும் ராமருக்கு முன்னேயே அஸ்வமேத மகாமண்டபத்தில் பாடினதாகவும் இருக்கிறது. பாரதமும் நைமிச ரிஷிகளுக்கு சூதர் சொன்னதுதான். ஆதிகாவியம் என்கப்பட்ட ராமாயணத்துக்கு மட்டும் சூதர் நைமிச்சாரண்ய ரிஷிகள் சம்பந்தமில்லை. பர்டிகுலராக பாரத கதை பாண்டவர்களுடைய கொள்ளுப்பேரனான ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொன்னதாகவும், இதையே வியாசர் காவியமாக்கி சொல்ல விக்னேஸ்வரர் எழுதி வைத்ததாகவும் கதை. இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லும் ஒவ்வொரு புராண இதிகாசத்தின் நடுநடுவிலேயும் கதாபாத்திரங்கள் கேள்வி கேட்க நாரதர், அகஸ்தியர், மார்க்கண்டேயர் முதலான ரிஷிகள் பதிலுக்கு உபாக்கியானங்கள் சொன்னதாகவும் வரும். ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் ராவணாதியர் சரித்திரமெல்லாம் அகஸ்தியர் ராமருக்கு சொன்னதாகவே வருகிறது. இந்த அகஸ்தியரே கேள்வி கேட்க அவருக்கு ஹயக்கிரீவர் சொன்னதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் வரும் லலிதோபாக்கியானம். மகாபாரதத்தில் இப்படி அநேக ரிஷிகள் அநேக உபாக்கியானங்களை பாண்டவர்களுக்கு சொன்னதாக, குறிப்பாக அவர்களுடைய வனவாச காலத்தில் சொன்னதாக வருகிறது. அப்படித்தான் இங்கே ஸ்காந்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா வளர்பிறை சதுர்த்தி சந்திரனை ஏன் பார்க்கக்கூடாது என்று கேள்வி கேட்டதற்கு நாரதர் பதிலாக சொன்ன கதை வருகிறது. அப்புறம் இப்படி கிருஷ்ணர் நாரதரை கேட்ட விவரத்தையும் சேர்த்து இந்த கதையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு சொன்ன ஃபைனல் ஷேப்பில் கொடுத்திருக்கிறது. சந்திரனின் கர்வபங்கம். மகா கணபதி மூஷிகத்தின் மேல் ஏறிக்கொண்டு சர்வலோகங்களிலும் ஆனந்தமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போது ஒரு சமயம் சந்திரலோகத்துக்கு போனார். சசிவர்ணர் எனப்படுபவர் சசியின் உலகத்துக்கு போனார். குழந்தைக்கு அம்புலி பிடிக்கும் அல்லவா? சந்திரனுக்கு தன்னுடைய அழகை பற்றி ரொம்பவும் கர்வம். கவிகள் பகவானை வர்ணிப்பதனால் கூட பூர்ணச்சந்திரன் மாதிரி முகமுள்ளவர் என்று தானே சொல்கிறார்கள். இதனால் அவனுக்கு கர்வம் தலைக்கேறி விட்டது. தன்னைத்தானே மெச்சிக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். அப்புறம் தன்னைத்தானே மெச்சிக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் அப்புறம் மெச்சத்தகுந்ததாக இருக்கிற மற்றதெல்லாம் மட்டமாகத்தான் தெரியும். இப்படித்தான் பிள்ளையாரின் அழகு சொட்டுகிற குழந்தை ரூபத்தை பார்த்ததும் சந்திரனுக்கு இலக்காரமாக தோன்றியது. சாந்தமும் அன்பும் ஞானமும் ததும்பும் அவருடைய ஆணைமுகம், விசிறி மாதிரி ஆடிக்கொண்டிருக்கும் அவருடைய விஸ்தாரமான காது, நல்ல திருப்தியும் குழந்தையின் கொழுகொழுப்பையும் காட்டும் அவருடைய தொப்பை, குட்டிக்கால் என்று எதை பார்த்தாலும் நமக்கு இப்படி ஒரு அழகு உண்டா என்று தெவிட்டாத ஆனந்தமாக இருக்க, சந்திரனுக்கோ இதென்ன அசிங்கமாக தும்பிக்கையும் முரம் மாதிரி காலும் பானையாட்டம் வயிறும் குழைக்காலும் என்று பரிகாசமாக இருந்தது. பக்தியுள்ளவர்களுக்கு எதெல்லாம் ரொம்ப கொண்டாடத்தக்கதாக இருக்குமோ அதுவே பக்தி இல்லாதவர்களுக்கு நிகிருஷ்டமாக தாழ்வானதாக கேலியாக இருக்கும். பிள்ளையாரை பார்த்ததும் சந்திரன் கேலியாக சிரித்தான். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. துஷ்டத்தனத்தை சிக்ஷித்து திருத்த வேண்டியது தெய்வங்களின் பொறுப்பானதால் கோபம் வந்தது. தன்னை அவமதித்து விட்டானே என்பதற்காக அல்ல. சந்திரனிடம் பிள்ளையார் மகா கோபமாக பேச ஆரம்பித்தார். அடே சந்திரா, நீ வெள்ளை வெளியரென்று கண்ணுக்கு குளிர்ச்சியாய் இருக்கிறாய். உன்னை கவிகளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் என்பதில் தானே உனக்கு கர்வம் தலைக்கேறி இருக்கிறது. நீ வெளிப்பாயிருந்தாலும் அந்த வெளிச்சம் உன் சொந்த சரக்காய் என்ன? சூரிய வெளிச்சத்தை இரவல் வாங்கி கொண்டு அந்த கடன் சரக்கில் அல்லவா நீ பளபளக்கிறாய். அந்த வெளிச்சம் படாத உன்னுடைய அங்கங்கள் சந்திரமண்டலத்திலேயே அசிங்கமாக திட்டாக கரையல் என்று தான் இருக்கின்றன என்பதை மறந்துவிட்டாய் போல் இருக்கிறது. அதுதான் போகட்டும். ரூபத்தை விட குணம்தான் முக்கியம் என்றால் அதிலும் உன் லட்சணம் என்ன?
ரூபத்தில் உள்ள களங்கம் போலவே குணத்திலும் உனக்குள்ள களங்கத்தினால்தான் பத்னிகளுக்குள்ளேயே பாரபட்சம் பண்ணி மாமனா சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு தினம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தாய். 27 நட்சத்திர கன்னிகளையும் கல்யாணம் செய்து கொண்டிருந்த சந்திரன் ரோகிணி ஒருத்தியிடம் மட்டும் பிரியம் காட்டி மற்ற பத்தினிகளை உதாசீனம் செய்தான். இதனால் அவர்களுடைய தகப்பனாரான தக்ஷன் அவனை சபித்து விட்டார். அப்புறம் என் தகப்பனார்தான் தேஞ்சு மாய்ஞ்சு கிடந்த உன்னை அந்த 3ஆம் பிறை ரூபத்திலேயே தூக்கி தன் தலைமையில் வைத்துக்கொண்டு உனக்கு மறுபடியும் அந்தஸ்து ஏற்படுத்தி கொடுத்தார். அதோடு நீ ஒரேடியாக தீண்டு மறைந்து போய்விடாமல் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளருமாறு பண்ணினார். ஆனால் அப்பொழுது கூட உன்னையே தெய்வமாக நம்பி வந்த பத்னிகளுக்கு நீ செய்த துரோகத்தை முழுக்க மன்னிக்க கூடாது. நீ இப்பேற்பட்ட தப்பு பண்ணினவன் என்று லோகம் மறந்து போகக்கூடாது என்றுதான் நீ பூர்ணமாக வளர்ந்தவுடனே மறுபடி தேய ஆரம்பிக்க வேண்டும். மாறி மாறி அவருடைய கருணை காட்டுவதற்காக வளர்வதாகவும் உன்னுடைய குணஹீனத்தை காட்டுவதற்காக தெய்வதமாகவும் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்திவிட்டார். இதையோ குரு பத்தினிடமே நீ தப்பாக நடந்து கொண்டதே எவரும் மறந்து விடவில்லை. புனசம்பத்துக்காக உன்னை யாரும் பார்க்கவில்லை. கண்ணுக்கு குளிர்த்தியாக வெள்ளை பூசிக்கொண்டிருக்கிறாயே என்றுதான் பார்க்கிறார்கள். இனிமேல் உன் ரூப சம்பத்துக்காகவும் உன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள். அப்படி நான் சாபம் கொடுக்கிறேன். இனிமேல் எவர் ஒருத்தர் உன்னை பார்த்தாலும் களங்கமுள்ள உன்னை பார்த்ததற்கு பலனாக அவர்களுக்கும் லோகத்தில் களங்கம் கற்பிக்கப்படட்டும். உன்னை பார்க்கிறவர் மித்யாபாவத்துக்கு ஆளாகட்டும் என்று சபித்து விட்டார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.